அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் மங்கை சேனலில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்க வேண்டும். 2 ரோல் ஒயர் வாங்கினேன். ப்ளூ கலர் ஒன்று, வெள்ளை கலர் ஒன்று வாங்கினேன். அந்த 2 அளவுக்கு தான் ஒயர் மீது இருக்குது. இதே மாதிரி இது இருக்குது. எப்படி? அதே அளவு தானே இருக்குது. 200 கிராம் 200 கிராம் ஒரு பேக்கெட்டு. ஏன் அது மாதிரி இருக்குன்னா, இந்த நீல கலர் ஒயர் வந்து திக்காக இருக்குது. அதனால் எடை வந்து அதிகமாக இருக்குது, ஒயர் அளவு வந்து கம்மி. இப்போ நம்ம போடும்போது இது பாருங்க, நம்ம போடுறோன்னா அளவு கட் பண்ணும்பொழுது ஒரு பூவுக்கு இவ்வளவு தேவைப்படுது. நம்ம ஒரு பூவுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்றதை பார்த்து நம்ம கட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு அந்த அளவு வச்சு போடலாம். எத்தனை பூவு? இது வந்து 22, அடி வந்து 9, இந்த பக்கம் 22, இந்த பக்கம் 9. இது நம்ம டோட்டலாக கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணுறோன்னா ஒயர் வேஸ்ட் ஆகாது. நான் கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். இந்த அடி போட்டோன்னா இதே அளவு கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். இது ஒன்று வந்து உள்ளே விட்டு சொருவிட போகிறோம். இது முடிஞ்சிருச்சு. இப்போது இதை உள்ளே ஒரு லைன் வந்து உள்ளே போயிட்டோம் இல்லையா? இப்போ கரெக்டாக இருக்கும். இந்த ஒயர் நீல கலர் பத்தாததால் நான் இந்த வெள்ளை கலர் வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு இப்போ புடியும் நான் இந்த வெள்ளையில் தான் போட்டாகணும். நீங்கள் ஒயர் வாங்குறீங்கன்னாக்கா ஸ்வஸ்டிகா கம்பெனி இது வாங்குங்க. ஒயர் எப்படி இருக்குதுன்னு பார்த்து வாங்குங்க. நம்ம அடி போடும்போது இப்போ நம்ம இது 9 அடி போட்டிருக்கேன் நான் பாருங்கள், 9 அடி. இப்போ நடுப்புற வைக்கிறோம் இல்லையா? அந்த பீஸ் வந்து இதுதான் முதல் ஒயர். இவ்வளோ அளவு கம்மியாக வச்சு நான் அளந்து இது போட்டிருக்கேன் பாருங்கள். அதனால் இவ்வளோ அளவு கம்மியாக இருக்குது. இதை மாதிரி குறைச்சி வச்சு அடி போடுற ஒயரு நீட்டமாக இல்லாமல் வெட்டி போடலாம். பாருங்கள், பர்ஃபெக்டாக இந்த மாதிரி போட்டு நம்ம ஒயரும் வேஸ்ட் ஆகாமல் பைசா வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி போட்டு. நன்றி.